ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியும் மொட்டு வந்திருக்கு. மொட்டு பெருசாகிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த சென்ட் ரோஜா தான் நான் இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டுக்கு என்ன வச்சுருக்கிறோன்னா வாழைப்பழம் தோல் வச்சுருக்கிறோம். மாற்றி மாற்றி வைக்கணும் அப்பப்போ ஃபெர்டிலைசர்லாம். நம்ம எந்த எரு கொடுக்கலையோ அந்த எரு கொடுக்கணும். ஏற்கனவே 4 பூ ஒன்றா புட்டுது, அந்த பிளான்ட்டு தான் இது. இப்போ அந்த சைடு ஒரு மொட்டு இருக்குது, இங்கேயும் ஒரு மொட்டு இருக்குது. இங்கெல்லாம் மொட்டு வரணுன்னா லேசாக கட் பண்ணி விடணும். அதாவது மொட்டு வராத இடங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி விடணும். இது போல் கட் பண்ணுறதுனால இங்கே தளிர் போட்டு மொட்டு வரும். நான் இங்கெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டேன், இல்லைன்னா இங்கேயும் மொட்டு வந்திருக்கும். இது போல் நம்ம கட் பண்ண உடனே வேப்பமுன்னா கொடுக்கணும். அப்போ தான் தளிர் வரும். அதாவது இல்லாத இடங்களில் ஸ்டெம்மில் பிரான்ச் வரும். கொஞ்சம் ஏற்கனவே வாழைப்பழம் தோல் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் போல் வேறு எருவு மாற்றி கொடுக்கணும். அதுக்காக இப்போ நான் இதில் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். கொடுக்காத எருவு கொடுத்துக்கிட்டே வரணும். அப்பப்போ ஒரே டைம் கூட கொடுக்கலாம். நான் அது போல் சொல்கிறது எதுக்குன்னா பாருங்கள், வெங்காயத்தோல் இது போல் ரொம்ப சீண்டி உள்ளே போட தேவையில்ல. ஏன்னா இது சின்ன பாட்டு நான் வச்சுருக்கிறதுலாம். அதனால் மேல் பாகத்தில் கொஞ்சம் போல் வச்சுட்டு ஆனியன் பீல்ஸ் இது போல் வெங்காயத்தோல் போட்டுட்டு இது போல் இதே கோகோபீட் சாயில் கவர் பண்ணிடணும். கூடவே இன்னொரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். இன்னும் நம்ம இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கல, அதுக்காக சொல்கிறேன். இந்த மொட்டெல்லாம் பெருசாகணும். அப்போ நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம். என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் பாருங்கள், இது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு ஃபர்மெண்ட் பண்ணது கொஞ்சம் போல் கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொடுக்க போகிறேன். ரோஸ் பிளான்ட்டுக்கு அப்பப்போ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் லீஃப் எல்லாம் நல்லாயிருக்கும், பெரிய பூக்கெல்லாம் பூக்கும். இப்போது ஆனியன் பீல்ஸு பனானா பீல்ஸ் சாயில்குள்ளே வச்சுட்டு இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஆனால் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அப்போவே போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்குது. நீங்கள் இது மட்டுமே சாயில்குள்ளே வாழைப்பழம் தோல் வெங்காயத்தோல் போடாமையே இந்த காய்கறி வேஸ்ட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதுலேயே வெங்காயத்தோல் வாழைப்பழம் தோல் எல்லாம் போட்டிருப்பீங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். தனியாலாம் போட தேவையில்ல, ஒரே லிக்விட் ஃபெர்டிலைசரை பிளான்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு அப்பப்போ நீங்கள் வேப்பமுன்னாக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா மஞ்சத்தூள் டர்மரிக் பவுட்ரு மேலே சாயில் மேலே தூவி வைக்கலாம். ஒரே டைமுக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க தேவையில்ல. சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, வீட்டில் தான் நமக்கு வேலைன்னா நீங்கள் அப்புறம் கூட இப்போ இன்றைக்கி பாதி ஊற்றிட்டு நாளைக்கு பாதி கூட ஊற்றிக்கலாம். ஒரே டைம் கொடுக்காம சொல்கிறேன் நான். இது போல் ஃபெர்டிலைசர் ரோஸ் பிளான்ட்டு கொடுத்தீங்கன்னா மொட்டெல்லாம் பெருசாகும். சப்போஸ் தளிர் வரலன்னா தளிர் வரும், லீஃபெல்லாம் கூட அழகாக வளரும். ஏன்னா எல்லாமே நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. அதுக்கு சொல்கிறேன் நான். இதில் நீங்கள் முட்டை ஓடு கூட பவுடர் பண்ணி சேர்க்கலாம். எல்லாமே ஒரே லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் நீங்கள் இது போலலாம் செஞ்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க பிளான்ட்டில். சப்போஸ் பொரியலுக்கெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க சமையலுக்கு, அந்த சமயத்தில் கூட நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு பிடி அளவுக்கு சாயில்குள்ளே வச்சுட்டு சாயில் கவர் பண்ணி வச்சுக்கணும். உள் பக்கத்தில் போட்டுட்டு சொல்கிறேன் நான். இல்லைன்னா காய வச்சுட்டு கூட முருங்கைக்கீரை போடலாம். சூப்பராக ரோஸ் பிளான்ட்டில் பெட்டல்ஸ் எல்லாம் கூட சூப்பராக வரும் ரோஜா பூவில். இது போல் சின்ன சின்ன ரோஸ் பிளான்ட் கட்டிங்ஸ் நம்ம வச்சு வேர் பிடிச்சி அப்போ தான் வளருது. இந்த செடிங்களுக்கெல்லாம் நம்ம ஆலுவீரா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லது. கத்தாழை தண்ணி வளரும். அதுக்காக சொல்கிறேன். சின்ன செடிங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆனால் பெரிய பிளான்ட்டுக்கெல்லாம் இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக ரோஸ் பிளான்ட் வளரும். பெரிய பெரிய பூக்கெல்லாம் பூக்கும், செண்டு பூவா. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.